வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 8 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி அங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு சரி நம்ம போயிட்டு புகார் கொடுத்துருவோம். அவங்க யாருக்கிட்டையாவது சொன்னா அவங்க கண்டிப்பா வந்துட்டு எல்லாரும் பயப்படுவாங்க. அம்மா எப்ப வருவாங்க அப்படின்ட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அம்மாவை காணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப பயந்துருவாங்க. நம்ம தான் இந்த சூழ்நிலையை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வெளியில வந்துட்டு அதிகாரிங்க கிட்ட போன் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியில வராங்க. அப்பதான் அங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து அம்மாடி எங்கம்மா போற அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நான் வந்து எங்க அம்மாவை இவனுங்க யாரோ தூக்கிட்டு போயிட்டானுங்க அப்படின்ட்டு அதிகாரிங்க கிட்ட புகார் கொடுக்க போறேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, நீ அதிகாரிங்க கிட்ட புகார் கொடுக்கறதுக்குள்ள ஈஸ்வரி அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து ஆனிச்சுன்னா என்ன பண்றது? நாங்க ஒரு நம்பர் தரோம், அந்த நம்பருக்கு போன் பண்ணு. நீ போன் பண்ணா கண்டிப்பா உனக்கு நியாயம் கிடைக்கும். ஹீரோயின் கேக்குறாங்க, யாருக்கு போன் பண்ண சொல்றீங்க? ஏதாவது அதிகாரியா அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, இல்லம்மா, அவர் வந்து அதிகாரி இல்ல, ஆனா நம்ம எல்லாருக்குமே நல்லது பண்ற ஒரு காவல் தெய்வம். நீ அவருக்கு போன் பண்ணியனா கண்டிப்பா அவரு உனக்கு உதவி பண்ணுவாரு. ஹீரோயின் கேக்குறாங்க, காவல் தெய்வம் அப்படின்னு சொல்றீங்க, அப்ப அது கண்டிப்பா கார்த்தியா தான் இருக்கணும். அவர் பேரு கார்த்தியா அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, ஆமாமா கார்த்தி தான். அந்த தம்பி கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. நீ பயப்படாம போன் பண்ணு, உங்க அம்மாவை கண்டிப்பா வந்துட்டு காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு போன் அட்டன் பண்ணி யார் பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றாங்க, நான் வந்து ரேவதி பேசுறேன். இந்த பக்கத்து கோவில்ல எங்க அம்மா வந்துட்டு முதல் மரியாதைக்காக வந்திருந்தாங்க. என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே கோவிலுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது எங்க அம்மா வெளியில போன் பேச வந்தாங்க. அப்ப ஒரு சில பேர் எங்க அம்மாவை தூக்கிட்டு போயிட்டானுங்க. எங்க அம்மாவுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. ரேவதி நம்ம கிட்ட நேரடியாவே போன் பண்ணி அத்தைய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றா. ஒருவேளை அவளுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு பேச, அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்னங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க, எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி நீ கவலைப்படாத, நீ கொஞ்ச நேரத்துல நான் அவங்கள கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்ணிட்டு நேரா மயிலுக்கு போன் பண்றாங்க. மயிலு போன் அட்டன் பண்ணதோட நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை அங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு. மயிலு சொல்றாரு, சகல அத்தை வெளியில போன் பேசுறதுக்காக போனாங்க, என்னாச்சு சகல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரொம்ப நேரமா அத்தைய காணோம், அதோட ரேவதி வந்துட்டு அத்தைய யாரோ தூக்கிட்டு போனதை பாத்துருக்கிறா. இப்ப எனக்கு வேற யாருக்கிட்டயோ போன் நம்பர் வாங்கி என்கிட்ட சொன்னா. உடனே மயில அதிர்ச்சி ஆகுறாரு, சகல என்ன சொல்றீங்க? அத்தை என்ன மட்டும் இங்கதான் இருந்தாங்க, சோ கண்டிப்பா இது அந்த சிவனாண்டியோட வேலையாதான் இருக்கும். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ரேவதி நான் யாருன்னு தெரியாம சொல்லியிருக்கா. சோ நீங்க வந்துட்டு நான் சொன்ன விஷயத்த அங்க உள்ள யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, வெளியில வாங்க, நம்ம போயிட்டு அத்தையை காப்பாத்துவோம். மயிலும் சரி சகல அப்படின்ட்டு வெளியில வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட, ரேவதி ஏன் வெளியில வெயிட் பண்ற? ரேவதி நினைக்கிறாங்க, ஐயோ அம்மாவை வேற காணும், இந்த விஷயத்த பத்தி இவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா ரொம்ப பதட்டப்படுவாரு, யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், சோ நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு, இல்ல சும்மாதான் நிக்கிறேன் அப்படின்ட்டு மயிலு சொல்றாரு, சரி ரேவதி நீ உள்ளார போயிட்டு வெயிட் பண்ணு அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ரேவதியும் சரி அப்படின்ட்டு ரொம்ப சோகமா உள்ளர போறாங்க. மயில நினைக்கிறாரு, ரேவதி கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தையோட நாங்க வரோம் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. நேரா வந்துட்டு எங்க போறாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஹீரோ கிட்ட போறாரு. நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தைய காணோம், அத்தை கடைசியா எங்க போனாங்க அப்படிங்கறது தெரியல, சோ நான் சரவணன்ட்டு போன் பண்ணி அத்தையோட போன் கடைசியா எங்க லொகேஷன் ஆன்ல இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி விசாரிக்கிறேன். மயிலும் சூப்பர் சகல அப்படியே விசாரிங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு கரெக்டா அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க, சரவணனுக்கு. சரவணன் வந்துட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க நண்பா என்னாச்சு, ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு போன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு முக்கிய காரணம் இருக்கும், சொல்லுங்க நண்பா அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி அத்தை வந்துட்டு கோவிலுக்கு வந்திருக்காங்க, அப்ப அத்தைய வந்து 2 3 பேர் தூக்கிட்டாங்க, இப்போ அத்தை எங்க இருக்காங்கன்னு தெரியல, சோ நீங்க தான் அத்தையோட போன் நம்பரோட லொகேஷனை வந்துட்டு என்கிட்ட சொல்லணும், அப்பதான் அத்தை கடைசி எங்க போனாங்க அப்படிங்கறத பத்தி கண்டுபிடிக்க முடியும். அப்ப சரவணன் சொல்றாரு, சரி நண்பா இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு நேரா லொகேஷன் அனுப்புறாங்க. அனுப்பிட்டு
நண்பா கரெக்டா அந்த லொகேஷனை அனுப்பியிருக்கேன், ரொம்ப தூரம் இல்ல, உன்கிட்ட இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தான். ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க அத்தையை காப்பாத்துறதுக்காக 2 பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கு, அந்த பில்டிங் கிட்ட போறாங்க. அங்க அந்த வில்லன் வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து, இவ இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான், நானும் சந்திராவும் மட்டும் கடைசி வரைக்கும் யாருமே இல்லாம அனாதையா இருக்கணும், ஆனா இவ மட்டும் அவ இஷ்டப்படி குழந்தை குட்டியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆனா நானும் சந்திரா மட்டும் கடைசி வரைக்கும் இப்படியே பிரிஞ்சிருக்கணுமா? அது எந்த விதத்துல நியாயம்? கண்டிப்பா நான் வந்துட்டு இவள சும்மா விட மாட்டேன். இவ இருக்கிற வரைக்கும் நானும் சந்திராவும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ இவளை நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பழி வாங்கினா மட்டும்தான் முடியும். இவ உயிரோட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா எங்க வாழ்க்கையில கண்டிப்பா சந்தோஷமா இருக்க போறது கிடையாது. இவளை நாங்க இப்பவே காலி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்துவும் அந்த சிவனாண்டியும் ஈஸ்வரிய காலி பண்றதுக்காக முடிவு பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க 2 பேருமே பார்த்துட்டு, நீங்க 2 பேருமே கடைசி வரைக்கும் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்ல, அப்படி உங்க 2 பேருக்கும் என்னதான் வேணும்? இங்க பாரு சிவனாண்டி, உனக்கும் உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அவளை கூட்டிட்டு போயிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கான வழிய பாரு. அதை விட்டுட்டு அட்டைய பழி வாங்கிட்டு அத்தை வீட்டுக்குள்ள வந்து அத்தைய ராஜ்யம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது உன்னோட லைஃப் டோட்டலா ஸ்பாயில் ஆயிரும். அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். நீ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த பத்தி அதிகமா போக்கஸ் பண்றதை விட்டுட்டு உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வழிய பாரு. உன் சித்தப்பன் தான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கானா? அவனோட பேச்சை நீ தயவு செஞ்சு கேட்காத. அவனுக்கு ஒரு கல்யாண வாழ்க்கையே கிடையாது. அவன் பேச்சு கேட்ட அப்புறம் நீயும் இதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கணும். சந்திரா ஊர்ல இருந்து வந்ததோட அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கான வழிய பாரு அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, டேய் முன்னாலதான்ட்டு இவ்வளவு பிரச்சனை. நானும் சந்திராவும் ரொம்ப அட்டகாசமான ஒரு பிளான போட்டு ஈஸ்வரிய பழிவாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணா, நீ கடைசி நேரத்துல எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துட்ட, உன்னாலதான் தான் இவ்வளவு ப்ராப்ளமும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு அடுத்தடுத்து தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, உங்களை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ட்டு தான் நான் முயற்சி பண்ணேன். மத்தபடி நான் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கேன்னா என்னால நீங்க ஏதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க பண்ண விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்க இப்ப தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இது கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, டேய் இவனை சும்மா விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து ஃபைட் பண்ண வராரு. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வில்லனை 2 பேரையுமே வெளுத்து வாங்கிட்டு நேரா அவங்க அத்தைய பார்த்து அவங்க அத்தை நல்லா இருக்காங்களா அப்படின்னு பாக்குறாரு. அப்ப ஈஸ்வரி மயக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகி நேரா ஈஸ்வரியோட முகத்துல வந்துட்டு தண்ணீர் தெளிக்கிறாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரி வந்துட்டு கண் முழிக்கிறாங்க. ஈஸ்வரி ஹீரோவை பார்த்ததோட செம்ம டென்ஷன் ஆகி, டேய் என்னை எதுக்குடா இங்கே தூக்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றாரு, அத்தை நான் ஒன்னும் இங்க அழைச்சிட்டு வரல உங்களை, உங்களை வந்துட்டு அந்த சிவனாண்டியும் முத்துவும் கூட்டிட்டு வந்து உங்களை காலி பண்றதுக்காக ட்ரை பண்ணான். சோ நான் தான் உங்களை காப்பாத்தினேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ காப்பாத்தின அப்படிங்கறதுக்காக நான் உன்னை மன்னிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் கண்டிப்பா என்னைக்குமே உன்னை மன்னிக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையில முதல் எதிரி அப்படின்னு பார்த்தா அது நீதான். நீ என்னதான் வந்துட்டு நல்லவன் அப்படின்னு என்கிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் என் வாழ்க்கையோட முதல் எதிரி நீதான்டா. ஹீரோ சொல்றாரு, அத்தை நான் என்னைக்குமே உங்களை எதிரியா நினைச்சது கிடையாது. நம்ம ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து யோசிக்கிறேன். பட் உங்களுக்கு என்ன பிடிக்காததுக்கு நான் என்னதான் தான் பண்றது? இங்க பாருங்க, பாட்டி மேல எந்த தப்புமே இல்லாத கண்டிப்பா நான் நிரூபிச்சிருவேன். ஆனா அதுக்காக என்னைய நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, போது நிப்பாட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து நேரா கோவிலுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா ரேவதிக்கு போன் பண்ண, ஹீரோயின் போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க எங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தைய பாதுகாப்பா நான் வந்துட்டு கோவிலுக்கு அனுப்பிட்டேன். ரேவதி ஷாக் ஆகி, என்னது அத்தைன்னு சொல்றீங்க? ஹீரோ சொல்றாரு, இல்ல நான் வந்துட்டு ஆன்டின்னு சொன்னேன். உடனே ரேவதியும், சரிங்க, எங்க அம்மாவை பத்திரமா நீங்க கோவிலுக்கு அனுப்பி வச்சதுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்களை நான் நேரடியா பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு எந்த விதத்திலயும் பிரச்சனை கிடையாது உங்களை நேரடியா சந்திக்கிறதுல. பட் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, உங்களை வந்து சந்திக்க முடியாது. உடனே ரேவதி சொல்றாங்க, இல்லங்க எங்க அம்மாவை நீங்க பாதுகாப்பா அனுப்பியிருக்கீங்க, பாதுகாப்பா அனுப்பின உங்களுக்கு நான் கண்டிப்பா நன்றி கடன் பட்டிருக்கேன்ல அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ போனை கட் பண்ண. ஹீரோயின் நினைக்கிறாங்க, அவர் எப்படியாவது ஒரு தடவையாவது பாத்துடணும். நான் ஒரு தடவை மயக்கம் போட்டு விழுந்தப்ப அவர் தான் என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கையில அவர் தான் எங்க அம்மாவையும் கொண்டு போய்
இப்ப நல்லபடியா காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. சோ இந்த அளவுக்கு அவரை நல்லது பண்றாரு. அவரை நம்ம நேரடியா பார்த்து கண்டிப்பா அவருக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மாவை பாக்குறாங்க. ஈஸ்வரி அந்த இடத்துக்கு நடந்து வரத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓடி போய் அவங்க அம்மாவை ஹக் பண்றாங்க. அம்மா நல்லபடியா வந்துட்டீங்கல்ல? ஈஸ்வரி கேக்குறாங்க. ஏண்டி என்னாச்சு? ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா உங்களை வந்து 2-3 ரவுடிங்க மயக்க மருந்து வச்சு கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன். பார்த்ததும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதிகாரிங்க கிட்ட புகார் கொடுக்கலான்னு போனேன். அப்பதான் இங்க பூக்கடையில உள்ள அக்கா அந்த கார்த்தியோட நம்பரை கொடுத்து அவர்கிட்ட சொன்னா உங்களை பத்திரமா காப்பாத்திருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் அவருக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னேன். அவர்கிட்ட சொன்ன அடுத்த செகண்டே உங்களை காப்பாத்தி கொண்டாந்து விட்டுட்டாரு. அவர் எங்கம்மா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் இன்னும் வளர்ற, அவன் தான் என்ன காப்பாத்தல. ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா இங்க பாருமா, அவரைதான் காப்பாத்தினாரு எனக்கு தெரியும். உடனே ஈஸ்வரி நினைக்கிறாங்க, அந்த டிரைவர் பையன் போன் பண்ணி சொல்லியிருப்பான் போல. சோ இதுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம மேல ரேவதிக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம வந்து இவகிட்ட ரொம்ப வந்து பிடிவாதமா பேசாம சரி அப்படின்னு சொல்றது நல்லது அப்படின்ட்டு அவங்க பொண்ணுகிட்ட, ஆமாண்டி அவன் தான் காப்பாத்தினான், பட் நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன்லாம் கிடையாது. சோ நீ அவனை வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைச்சிடாத. அவனால நம்ம குடும்பம் நிறைய வந்து கஷ்டப்பட்டிருக்கு. எங்க அம்மா சிவகாமி எப்படி இறந்தாங்க அப்படின்னு உனக்கு தெரியும்ல? அந்த பாட்டி பரமேஸ்வரி உன் பாட்டியா மேல அவ்வளவு பெரிய திருட்டு பலிய போட்டதுனாலதான் எங்க அம்மா நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்து இறந்துட்டாங்க. சோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த குடும்பம் தான். அந்த குடும்பத்துல உள்ளவன் தான் அந்த கார்த்தி. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி அதனாலதான் சொல்றேன், அந்த குடும்பத்துல உள்ள யாரு கூடயும் நீ பேசாத அப்படின்னு அதுக்குதான் சொல்றேன். இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நீ சொல்றதை என்னால நம்பவே முடியலையே அப்படின்ட்டு. அப்புறம் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, எப்படியாவது பாட்டியோட குடும்பத்தை அம்மாவோட குடும்பத்தோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சோ இப்ப நம்ம நினைச்ச மாதிரியே ஒரு விஷயம் நடக்குது. ஒருவேளை நம்ம கார்த்திகை வந்துட்டு கல்யாணம் பண்ணா இந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அவரு ரொம்ப நல்ல குணமா இருக்காரு. அம்மாவுக்கு அவரை பிடிக்கல, இருந்தாலும் அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னா இந்த குடும்பம் ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துரும். அப்பாவோட சொந்த தங்கச்சி மகனாதான் இருக்கணும் அவரு. கண்டிப்பா அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். சோ அவரை நம்ம வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, அம்மாவுக்கு கண்டிப்பா இது பிடிக்காது, இதனால அம்மா நம்மளை எதிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி எதிர்த்தாலும் இந்த குடும்பம் ஒன்று சேர்றதுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ண போறோம். பாட்டி கிட்ட நம்ம போய் பேசுவோம், இவருக்கு கல்யாணம் ஆகிட்டா, அப்படி கல்யாணம் ஆகலைன்னா நம்மளே இவர் வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் தனியா ஒரு பிளான் பண்றாங்க. ஈஸ்வரி நேரா கோவிலுக்குள்ள போயிட்டு அங்க வந்து சாமி கும்பிடுறாங்க. ஹீரோயின் நேரா சாமி கிட்ட போயிட்டு இது மாதிரி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ இந்த வாய்ப்பை நான் என்னைக்குமே மிஸ் பண்ண கூடாது. எங்க அம்மாவுக்கு கண்டிப்பா இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காது. ஆனா இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கான இது இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நான் வந்துட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். பாட்டி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னா பாட்டி கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி என்ன சாமி கிட்ட வேண்டாங்கன்னா, அந்த டிரைவர் பையனால என் பொண்ணு இதுவரைக்கும் அனுபவிச்ச கஷ்டம் எல்லாமே போதும், இதுக்கப்புறமும் என் பொண்ணு எந்த வகையிலயும் அவனால கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு நீங்க தான் வந்துட்டு அவ மனசுல இருக்கிற அந்த கார்த்தியை தூக்கி எறிகிற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. சோ நம்ம ஹீரோயின் கண்டிப்பா நம்ம ஹீரோவை பார்த்ததோட அவங்க லவ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. இத கண்டிப்பா அப்கமிங் எபிசோடுல நடக்க போகுதுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்வேஸ் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.